அந்த வீடு பூட்டி இருக்குல்ல, பின் எதுக்கு சும்மா மணி அடிச்சுக்கிட்டே இருக்க? மூளையில ஏதாவது குழம்பு போச்சா? போ, வேற ஜோலி இருந்தா பாரு. கிறுக்காயா பிடிச்சிருக்கு? ஆள் இல்லாத வீட்டுல சும்மா மணி அடிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் சொல்றது உன் மரமண்டில ஏறல. விசா, தெரிஞ்ச தெரியாமலே உன் கூட பழகிட்டேன். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு என் பின்னாடி சுத்தாத. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன்னை நம்பி நான் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன் நினைப்பா இருந்தது இந்த சட்டம் மட்டும்தான், அதையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். விசா, நீ எப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். போதும் போதும், உன்னால நான் பட்ட அவஸ்தை எல்லாம் போதும். இனிமே விதிப்படி எது நடக்குமோ அது நடக்கட்டும். உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ. இனிமே என்ன தேடி வராத. போறேன் விசா, போறேன். மத்தவங்க மாதிரி என்ன நினைக்காத. நீ எங்க எப்படி வாழ்ந்தாலும் உன் நினைப்போட தான் நான் வாழ்வேன். இது சத்தியம். உன் சத்தியத்தை கொண்டு போய் உடப்புல போடு. உன் நினைப்பை மனசுல இல்ல. போ, போய் பொழைக்கிற வழி பார்ப்பா. ஆட்டோவை நிறுத்துப்பா. மதன், மதன், சூர்யா கிளாஸ்க்கு வந்தானா? இல்ல மாமி, என்ன விஷயம்? காலையில சூர்யா விசா வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதான். ஒரு நிமிஷம், சூர்யா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ ஹலோ, சூர்யா இருக்கானா? அவன் காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டானே மாமி. என்ன விஷயம்? காலையில வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? நீங்க கொஞ்சம் வரீங்களா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் எங்க சிவன் கோயில் கிட்ட நின்னுட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மாமி, நீங்க அங்கேயே இருங்க. என் பையனை கூட்டிட்டு நான் இப்பவே வரேன். சூர்யா என்னச்சுமா? சார், சூர்யா காலையில வந்திருந்தான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சூர்யா எங்க இருக்கான்னு மதனுக்கு தெரியுமா? மதன் உனக்கு தெரியுமா? தெரியும். சரி, வா வண்டியில சீக்கிரம். நேரா குளத்துக்கிட்ட போங்க. சீக்கிரம். இங்கதான் இருப்பான். இதோ இருக்கான். சூர்யா, 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 சூர்யா. டேனி, தூக்குடா. மெதுவா, பாத்து. என்னடா இதெல்லாம்? கடவுளே. டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு? யாரும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். சரிங்க டாக்டர். தூங்கி எந்திரிச்சான்னா சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர். ஒண்ணும் கிடையாது. ஒன்லி மென்டல் அப்செட் தான். அவன் ஆசையை நிறைவேற்றி வைங்க. சரிங்க he will be all right. Thank you டாக்டர். It's okay. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. அதுக்கு நீயும் ஒரு காரணமா? நான் காலையில் போயிட்டு ராத்திரி தான் வரேன். நீயாவது அவன் நடவடிக்கையெல்லாம் கவனிச்சிருக்கலாம்ல. அப்படி கவனிச்சிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. இப்ப அவன் வாழ்க்கையே இருண்டு போச்சு. இப்ப என்ன? உலகத்துல யாரும் செய்யாத தப்ப அவன் செஞ்சுட்டானா? நீ பண்ணதானே அவனும் பண்ணிருக்கான். நீ லவ் பண்ணா ரைட்டு, அவன் பண்ணா தப்பா? இத பார், நடந்ததெல்லாம் இருட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த இருட்டை விரட்டுறதுக்கு ஒரு விளக்கேத்தி வைக்க முயற்சி பண்ணு. அதுதான் புத்திசாலித்தனம். அப்புறம் பாரு உன் புள்ள எப்படி ஜொலிக்கிறான்னு. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுமா. நீ கற்பனை யதார்த்தம்னு எழுதுவ, பேசுவ, அப்படியே வாழ்ந்து பழகிட்ட. நானும் என் மகனும் அப்படி இல்லை. அவன் மேல வச்சிருந்த கனவெல்லாம் வீணாயிடுச்சு. அவனை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அது முடியாது போல இருக்கு. டேய் நிறுத்துறா. எல்லாரும் ஒன்னாட்டம் தாட்டா தப்பா முடிவு பண்ணிக்கிறாங்க. காதலிக்கிறவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டவங்க, அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்கன்னு முடிவு பண்ணி அவங்கள ஒதுக்கிடுறீங்க. அதனாலதான் அவங்க உண்மையான லட்சியத்தை அடைய முடியாமலே போயிடுறாங்க. நீ வேணா என் பேரங்கிட்ட சொல்லு, நீ விரும்புறவதாண்டா உனக்கு பொண்டாட்டின்னு. அப்புறம் பாரு அவன் உன் லட்சியத்தை எப்படி நிறைவேற்றி காட்டுறான்னு பார்த்து நீயே அசந்துருவ. எது எப்படியோ இதை பத்தி பேசித்தான் ஆகணும். அம்மா, நான் ஒன்று செய்யறேன். நாளைக்கே போய் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன். சார், அவெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப மோசமானவங்க சார். என் பையனை விட
என் உசுறு ஒன்றும் பெருசு இல்லை. அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நான் போய் பேசிக்கிறேன். சார், அந்த அம்மா கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அந்த அம்மாவோட அண்ணன் மதுரையில இருக்காரு. அவங்க பையனுக்கு தான் தம் பொண்ணை கொடுக்கணும்னு அந்த அம்மா முடிவுல இருக்காங்க. அதனால அந்த அம்மா கிட்ட பேசுறதை விட அவங்க அண்ணன் கிட்ட பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு மதுரைக்கு போய் அங்க பேசிடுவோம். அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, நாளைக்கே நம்ம எல்லாம் போலாம். ஓகே, சரி. வரப்பா, போயிட்டு வரப்பா. விசா, விசா. என்ன மாமி? என் துணி எல்லாம் காய போடணும், கொஞ்சம் உன் துணியை எடுத்துரு. சரி. என்ன மாமி, துணியை காய போடுறேன்னு சொல்லிட்டு சும்மா வரீங்க? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான் சும்மா வந்தேன். ஏங்கிட்டியா? என்ன விஷயம்? கேப்படி அம்மா, கேப்ப. ஒன்னும் தெரியாத பாப்பா 1:30 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. அப்படி இருக்கு நீ பேசுறது. அன்னைக்கு சூர்யா எதுக்காகடி வந்துட்டு போனா? ஓ, அதுவா? அன்னைக்கு ஒரு நாள் நான் மழையில நினைஞ்சதுக்கு அவன் சட்டையை கொடுத்தான். அதுதான் வந்து வாங்கிட்டு போறான். அவன் வாங்கிட்டு போனானா? இல்ல உன் மாமன் கண்ணுல படக்கூடாதுன்னு நீயாவே தூக்கி கொடுத்துட்டியா? ஏன் மாமே ஆளாளுக்கு என்ன சித்திரவதை பண்றீங்க? சித்திரவதை நாங்க பண்றோமா? ஜித்து நீதாண்டி. வதையத்தான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு உங்க அம்மா சூர்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் உயிரோட இருக்கிறதே யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. அந்த நாளெல்லாம் நாங்க அவனை தேடாத இடமே இல்ல. பட்டு மெத்தையில படுத்து வளர்ந்தவன் ஆவி உன்னால பரதேசி மாதிரி அலங்கோலமா அனாதையா கடந்தானே. அப்ப மட்டும் நாங்க அவனை கண்டுபிடிக்கல. அவன் செத்து பாலூத்தி 3 நாள் ஆயிருக்கும். இன்னைக்கு நீ சட்டையை கொடுத்தேன்னு சவாடல் பேசுற. உன்ன மாதிரி தானே அவட்ட எவ்வளவுக்குமே இருக்க கூடாது. அதுவும் ஒரு பொட்டச்சிக்கு இருக்கவே கூடாது. எதுக்காக நீ இப்ப பண்ண கத்துக்கிற? ஊம குசும்பெல்லாம் நீ பண்ணிட்டு கேட்டா ஒப்பாரியா? நான் என்ன பாவம் பண்ணேன்னு என் தலையில இப்படி ஈடு விழுது. என் மனசார யாருக்கு ஒரு குத்தமும் பண்ணலையே. ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து வார்த்தையால குத்தி குத்தி சாவடிக்கிறீங்க? நான் சூர்யா கிட்ட பேசினா எங்க அம்மா சாக போறாங்க. நான் சூர்யா கிட்ட பேசலன்னா அவன் செத்து போறான்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் உயிரோட இருக்கிறது தானே. நான் செத்தா எல்லாம் சரியா போயிடும். அதான் என் தலையெழுத்தானு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. நான் போறேன். எங்கடி போற? செத்து போனா எல்லாம் சரியாயிடுமா? உங்க அம்மா சாக போனாங்கன்னு இப்பதாண்டி நீ சொல்லி எனக்கு தெரியுது. இத பாருடி, காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. யார் யார வேணும்னாலும் காதலிச்சிடலாம். ரோட்ல குப்பை பொறுக்கிறவன்ல இருந்து பிளைட்ல போற கோடீஸ்வரம் வரைக்கும் காதல் வரும். ஆனா காதல்ல ஜெயிக்கிறது தாண்டி பெரிய விஷயம். உன் காதல் ஜெயிக்கணும்ன்றதுக்காக சூர்யாவோட அப்பா உன் மாமனை பார்க்க மதுரைக்கு போயிருக்காரு. இவங்க எல்லாரும் விசா கூட பள்ளிக்கூடத்துல படிக்கிற பயலுங்க. வாங்க. இவரு யாரு? உங்க வாத்தியாரா? நான் போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்போ கடை வெட்ட சொல்றேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க வாத்தியார. நான் வாத்தியார் இல்லைங்க. இந்த பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் என் மகனும் படிக்கிறான். பேரு சூர்யா, என் பேரு பாலன். அவனோட ஃபாதர் ஃபிலிம் எடிட்டரா இருக்க. என் பையன் படிக்கிற கிளாஸ்ல தான் உங்க தங்கச்சி மகளும் படிக்கிறா. அது என் பையன் சூர்யாவும் உங்க தங்கச்சி மக விசாவும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறான். நீங்க மேல சொல்லுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் இந்த காதல் விஷயத்தினால தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டான். அதனாலதான் பொண்ணுக்கு சொந்தமான உங்ககிட்ட சம்மதம் வாங்கி போலாம் வந்தேன். பட்டணத்துல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம். நீங்க வீடு தேடி வந்திருக்க ஒரே காரணத்துக்காக தான் நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்டேன். இந்த சுத்து வட்டாரத்துல வேற யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா என்ன ராமங்க தலை தரையோட உருண்டு இருக்கும். நீங்க தலையோட ஊரு போய் சேருங்க. போங்க. ஊருக்கு பெரிய மனுஷன் மாதிரி தெரியுறீங்க. இப்படி மிரட்டுற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல. என்ன மிரட்டுற மாதிரி பேசுறோம்? நீங்க சொன்னதை கேட்டு தலையாட்டு போறதுக்கு நாங்க தரம் கட்டவங்களா இல்ல தவஞ்சாரி பயலுங்களா? தாய் மாமையா? தாய் மாம டைமண்ட் ஆட்டி பண்ண கட்ட துப்பலன்னு ஊர்ல 4 பேர் கார் துப்பாயா? துப்படத்தை தொடச்சிட்டு வரதுக்கு நாங்க ஒன்னும் துப்பாட ஜாதி இல்ல. மானத்துக்காக உசிரியா கொடுக்குற ஜாதி. உசுரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர எங்கிட்ட பொண்டை கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு வேணா உசுறு பெருசா இருக்கலாம், எங்களுக்கு மானம் தான் உசுறு மாதிரி. உசுறு மாதிரி பெரிய பயா பயா. பத்திரமா போய் சேரு. பொண்ணுக்கு சொந்தக்காரங்களாச்சே சொல்லாம செஞ்சா தப்புன்னு இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது
நான் இங்க வந்ததே தப்புன்னு. பேசினா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க எதையுமே புரிஞ்சுக்காத ஆளுங்கன்னு. இனிமே உங்ககிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என் பையன் அவன் விரும்புற பொண்ணை எப்படி கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். பொண்ணு சென்னையில தானே இருக்க. ஏய், நான் அங்க போய் ஏய், பார்க்கிறேன். ஏய் மருத நில்லுடா. என்னப்பா இவன்? அவன் நம்ம வீடு தேடி வந்திருக்கான். அவனை எங்க பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஏய் வண்டி எடு. ஆ, சரிங்க. எடுத்துக்க. வண்டி எடு. அனில், உனக்கு விசா விட தெரியுமா? தெரியும்பா. மதன், நீ போய் சூர்யா கூட்டு வா. ஓகே. நம்ம என்ன மாப்பிள்ளை விட்டு போறோம், சீக்கிரம் வண்டி ஓடியா. ஏய்,